நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்த மதத்தின் இருப்புக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி மீண்டும் ஆரம்பிக்கப்படும். மின் கட்டண திருத்தம் தொடர்பில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி இறுதி முடிவை அறிவிக்க நடவடிக்கை. புசோன் பண்டிகையை முன்னிட்டு விசேட போலீஸ் பாதுகாப்பு. ஜப்பான் பிரதமர் அடுத்த மாதம் ஜெர்மனிக்கு விஜயம். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றுப் போட்டிகள் நாளை ஆரம்பம். பௌத்த மதத்தின் இருப்புக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய மறுசீரமைப்பின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ள பிராந்திய அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்பது சர்வதேச பெண்கள் அமைப்புகளின் அனைத்து உடன்படிக்கைகளிலும் உள்ளடங்கியிருக்கிறது. நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை அல்லது எந்த ஒரு நிறுவனமும் அந்த நடவடிக்கைகளில் தலையிட முடியாது. ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்களுக்கும் வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று தெரிவித்த ஜனாதிபதி அதற்காக தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். பௌத்த மதத்தின் இருப்புக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஆண் பெண் சமத்துவ சட்டமூலம் குறித்து பாராளுமன்றத்தில் இன்று நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. ஆனால் அது தொடர்பில் கிடைத்துள்ள உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி பெண்களுக்கு சம உரிமை இல்லை. நாட்டின் சனத்தொகையில் பெரும்பான்மையான பெண்களால் அந்த உரிமையை பெற முடியாது என்பது இந்த நாட்டின் பாராளுமன்றத்திற்கும் அரசியல் அமைப்பிற்கும் எதிரான தீர்மானமாகவே கருத முடியும். ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கம். சர்வதேச பெண்கள் அமைப்புகளின் அனைத்து ஒப்பந்தங்களிலும் இது சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை அல்லது வேறு எந்த அமைப்பும் தலையிட முடியாது. அந்த பணியை நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளோம். எனவே இது தொடர்பில் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதேபோன்று அந்த தீர்மானத்தினால் பௌத்த மதத்தின் பாதுகாப்பு நீக்கப்படலாம் என்பதால் அந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்போது நாம் அது குறித்து கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை காரணமாக தடைப்பட்டிருந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இதன்படி மாதாந்தம் 67,500 ரூபாய் கொடுப்பனவுடன் ஆயுர்வேத பட்டதாரிகளுக்கான பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் 320 மில்லியன் ரூபாயை செலவிட உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி இதனை தெரிவித்தார். சுதேச வைத்திய அமைச்சு என்ற வகையில் நாம் இதுவரை பெரும் வெற்றியை பெற்றுள்ளோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக பல்கலைக்கழகங்களில் இருந்து சித்தியடைந்து ஆயுர்வேத பட்டதாரிகளின் தொழிற்பயிற்சி தாமதமானது. அதன்படி ஜூன் 3ஆம் தேதி முதல் ஆயுர்வேத, சித்த மற்றும் யுனானி பட்டதாரிகள் 207 பேருக்கு 67,500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவுடன் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 153 பட்டதாரிகளுக்கான பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்குள் ஆரம்பிக்கப்படும். அதன்படி 418 பட்டதாரிகளுக்கு ஆயுர்வேத திணைக்களம் பயிற்சி அளித்து வருகிறது. இதற்காக அரசாங்கம் 320 மில்லியன் ரூபாயை செலவிடுகிறது. சுதேச வைத்திய அமைச்சும் ஆயுர்வேத திணைக்களமும் இணைந்து தற்பொழுது பாரம்பரிய வைத்தியர் பதிவுகளை எமது நாட்டில் விரிவுபடுத்தி வருகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இந்த வருஷத்தில் 2வது தடையாக மேற்கொள்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் ஆலோசனைகளை கோரியுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இணையதளத்திலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதன் முன்மொழிவு
தொடர்பான பொதுமக்களின் எழுத்துப்பூர்வ கருத்து மற்றும் ஆலோசனைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரையும், வாய்மூல கருத்து எதிர்வரும் ஜூலை 9ஆம் தேதியும் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. பொதுமக்களின் ஆலோசனைகள் பெறப்பட்டதன் பின்னர் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு ஜூலை மாதம் 15ஆம் தேதியன்று அறிவிக்கப்படும் என இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொசோன் பண்டிகைகளின் பாதுகாப்பிற்காக போலீசார் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இதற்காக 19,000க்கும் மேற்பட்ட போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சமய மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். நாடளாவிய ரீதியில் 322 பொசோன் வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு 4,500க்கும் மேற்பட்ட தான சாலைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பெரும்பாலானவை மேல் மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பொசோன் பண்டிகையை முன்னிட்டு அனுராதபுரம், தந்திரிமலை மற்றும் மிகுந்தலை ஆகிய புனித நகரங்களை மையப்படுத்தி விசேட பஸ் சேவைகளை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை திட்டமிட்டுள்ளது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தனவின் பணிப்புரைக்கமைய இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது தவிர சித்துல்பாவ மற்றும் கதிர்காம புனித பூமியை இலக்காக கொண்டு பக்தர்களின் வசதிக்காக பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மத்திய பஸ் நிலைய அலுவலகம் கண்டி மற்றும் குர்நாகல் பிரதான பஸ் நிலையங்களில் இருந்து 24 மணித்தியாலமும் பஸ் சேவைகள் இடம்பெற இருக்கின்றன. வடக்கு ரயில் பாதையின் போக்குவரத்து நடவடிக்கை மகவ ரயில் நிலையம் வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே ரயிலில் வருகை தரும் யாத்ரீகர்களின் வசதிக்காக மகவ ரயில் நிலையத்தில் இருந்து அனுராதபுரம் நகருக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவைகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி ரயில் நேர அட்டவணைக்கு அமைவாகவே பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் தி அல்விஸ் தெரிவித்துள்ளார். வளமையான பஸ் சேவைகளுக்கு மேலதிகமாக அனுராதபுரத்திலிருந்து மிகுந்தலை மற்றும் தந்திரிமலைக்கு 400 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். எதிர்வரும் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் தொடக்கம் பஸ் சேவைகள் ஆரம்பமாகும். குறித்த பஸ் சேவைகள் எதிர்வரும் 24ஆம் தேதி வரையில் இடம்பெறும். பொசோன் போயா தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் பிரதேசத்திற்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ஜனக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவிக்கான வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஆர்வமுள்ள நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற இணையதளமான www.parliament.lk யில் உள்ள தகவல்களுக்கு இணங்க விண்ணப்பங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அரசியலமைப்பு சபையின் செயலாளர் நாயகம், அரசியலமைப்பு சபை அலுவலகம், இலங்கை பாராளுமன்றம், ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டே என்ற முகவரிக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் பதிவு தபால் மூலமாகவோ அல்லது கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் @parliament.lk என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த முகவரி அரசியலமைப்பு சபையின் செயலாளர் நாயகம், அரசியலமைப்பு சபை அலுவலகம், இலங்கை பாராளுமன்றம், ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டே. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் @parliament.lk. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் யானைகள் கணக்கெடுப்பை நடத்த வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கணக்கீடு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான அடிப்படை நடவடிக்கைகள் இந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி உட்பட 2 நாட்களில் யானைகளின் மொத்த தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இறுதியாக நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த நாட்டின் காடுகளில் 5000 முதல் 6000 யானைகள் இருப்பதாக வனவிலங்கு அதிகாரிகள் கூறியுள்ளனர். பொதுவாக இலங்கையில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை யானைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கடைசியாக 2011ஆம் ஆண்டு யானைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் பின்னர் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் யானைகள் கணக்கெடுப்பை 2021இல் நடத்த திட்டமிட்டிருந்த போதிலும் கோவிட் தொற்று நோய் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
கடந்த சில மாதங்களில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட 180க்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கடந்த சில மாதங்களில் 182 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அவர்களது 24 மீன்பிடி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்பில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது இந்த நாட்டு கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 4 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்கள் வந்த கப்பலும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். நாட்டின் தற்போதைய வனப்பரப்பளவு 29% குறைவடைந்துள்ளதாக வனவள பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த் எதிர்சிங்க தெரிவித்துள்ளார். காட்டுத்தீ வனப்பிரதேசங்களுக்குள் அத்துமீறிய சட்டவிரோத மனித செயல்பாடுகள் உள்ளிட்ட காரணங்களால் வனப்பரப்பளவு குறைவடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளில்லா விமானங்களின் ஊடாக நாட்டின் 8 மாவட்டங்களில் உள்ள வனப்பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மீண்டும் வனப்பரப்பளவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக வனப்பகுதிகள் அழிவடைந்த இடங்களில் மீண்டும் மரங்களை நடுவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்வரும் 2030 ஆண்டிற்குள் வனப்பரப்பளவை 32% அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வனவள பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த் எதிர்சிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அடுத்த மாதம் ஜெர்மனிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இதன்போது ஜப்பான் பிரதமர் ஜெர்மன் சான்சலர் ஓலாஃப் ஸ்கோல்ஸுடன் சந்திப்பை மேற்கொள்ள உள்ளார். அடுத்த மாதம் தொடக்கத்தில் வாஷிங்டனில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு ஜப்பானிய பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஜப்பான் பிரதமரும் ஜெர்மன் சான்சலரும் இதன்போது பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா யுக்ரைனை ஆக்கிரமித்து வரும் இந்த தருணத்தில் இந்த இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் பல்வேறு சிறிய நீர்ப்பாசன திட்டப்பணிகள் தற்பொழுது புனரமைக்கப்பட்டு வருகின்றன. பல வருஷங்களாக சேதமடைந்திருந்த சிறிய நீர்ப்பாசன கால்வாய்கள் மற்றும் அணைக்கட்டுகள் பல இந்த வருஷத்தில் புனரமைக்கப்பட உள்ளதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட விவசாய சேவைகள் உதவி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதற்கென 3 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் சூப்பர் 8 போட்டிகள் நாளை ஆரம்பமாகின்றன. இந்தியா, ஆஸ்திரேலியா, மேற்கிந்திய தீவுகள், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அமெரிக்கா ஆகிய அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தெரிவாகியுள்ளன. இந்த நிலையில் சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டி நாளை இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 299 ரூபாய் 31 சதமாகவும் விற்பனை பெறுமதி 308 ரூபாய் 65 சதமாகவும் பதிவாகியிருக்கிறது. ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்விலை 378 ரூபாய் 58 சதம், விற்பனை பெறுமதி 393 ரூபாய் 52 சதம். யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 319 ரூபாய் 23 சதம், விற்பனை பெறுமதி 332 ரூபாய் 66 சதம். சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 333 ரூபாய் 79 சதம், விற்பனை பெறுமதி 349 ரூபாய் 80 சதம். கனடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 216 ரூபாய் 56 சதம், விற்பனை பெறுமதி 225 ரூபாய் 92 சதம். ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 196 ரூபாய் 90 சதம், விற்பனை பெறுமதி 207 ரூபாய் 3 சதம். ஜப்பானிய யென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 1 ரூபாய் 89 சதம், விற்பனை பெறுமதி 1 ரூபாய் 96 சதம் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கிறது.
பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.797 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான காலநிலை நாளை முதல் அடுத்த சில நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபரகம்பு வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேல் சபரகம்பு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பௌத்த மதத்தின் இருப்புக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி மீண்டும் ஆரம்பம். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி இறுதி முடிவை அறிவிக்க நடவடிக்கை. போசோன் பண்டிகையை முன்னிட்டு விசேட போலீஸ் பாதுகாப்பு. ஜப்பான் பிரதமர் அடுத்த மாதம் ஜெர்மனிக்கு விஜயம். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றுப் போட்டிகள் நாளை ஆரம்பம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.